தாய்லாந்து வரலாறு, கலாச்சாரம், இயற்கை, சுற்றுலா மற்றும் மக்களின் வாழ்வியல். தாய்லாந்தின் வரலாறு. தாய்லாந்து தெற்கு கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நாடாகும். இதன் பழமையான பெயர் சயாம். 1939ஆம் ஆண்டில் தாய்லாந்து என்று மாற்றப்பட்டது. இதன் பொருள் சுதந்திரத்தின் நிலம். பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதி கன்வென்ஷன் அரசுகளால் ஆளப்பட்டது. ஆயுதயா மற்றும் சுகோதாய் இராச்சியங்கள் முக்கியமானவை. 18ஆம் நூற்றாண்டில் தாய் மன்னர்கள் நாட்டை ஒருங்கிணைத்து தற்போதைய தாய்லாந்து உருவானது. பழங்கால தாய்லாந்து. தாய்லாந்து தொல்பொருள் ஆய்வுகளின்படி பண்டைய காலங்களில் மனிதர்கள் குடியேறியிருப்பதை உறுதிப்படுத்தும் பல ஆதாரங்கள் உள்ளன. பிரான் நோரன் பான் செங் போன்ற பழைய குடியிருப்புகள் கிமு 2000 ஆண்டுகளுக்கும் பழமையானவை. அங்கு பண்டைய நாகரிகங்களின் தடங்கள் காணப்படுகின்றன. சுகோதாய் இராச்சியம் 1238 முதல் 1438 வரை. சுகோதாய் இராச்சியம் தாய்லாந்தின் முதல் பெரிய தாய் இராச்சியமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில்தான் தாய்மொழியின் எழுத்து முறையும் கலாச்சார அடையாளங்களும் உருவானது. புத்த மதம் முக்கிய இடத்தை பெற்றது. ஆயுதயா இராச்சியம் 1450 முதல் 1767 வரை. சுகோதாய் பின்னர் ஆயுதயா இராச்சியம் பெரும் அதிகாரத்தை பெற்றது. ஆயுதயா நகரம் உலகின் மிக அழகிய நகரங்களில் ஒன்றாக இருந்தது. இது சர்வதேச வர்த்தக மையமாக இருந்தது. ஆனால் 1767ஆம் ஆண்டு பர்மிய படைகள் நகரை தாக்கி அழித்தன. நவீன தாய்லாந்து 1932ஆம் ஆண்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அரசமைப்பு அரசாட்சி முறையில் மாறியது. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானியர்களுடன் இணைந்திருந்தது. பின்னர் வளர்ச்சியடைந்து தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. தாய்லாந்தின் கலாச்சாரம் புத்த மதத்துடன் ஆழமாக தொடர்புடையது. மக்கள் பெரும்பாலும் புத்த மதத்தை பின்பற்றுகின்றனர். கோயில்கள், பாரம்பரிய நடனங்கள், கலைகள், உணவு கலாச்சாரம் ஆகியவை தாய்லாந்தின் தனித்துவமான பண்பாட்டின் பிரதிபலிப்புகளாகும். ஒவ்வொரு நகரத்திலும் பிரம்மாண்டமான புத்த கோயில்கள் காணப்படுகின்றன. பாரம்பரிய உடைகள். தாய்லாந்தில் பாரம்பரிய உடையாக சுட் தாய் ஆண்களுக்கும் சின் பெண்களுக்கும் அணியப்படுகிறது. தாய் விழாக்கள். சாங்க்ரான் திருவிழா தாய்லாந்தின் புத்தாண்டு. இது நீர்த்துப்பாக்கி திருவிழா எனவும் அழைக்கப்படுகிறது. லோயி கிரத்தோங் நதியில் விளக்குகளைக் கொட்டும் விழா. விசாக்கா பூசா புத்தர் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை. இயற்கை எழில். தாய்லாந்து அற்புதமான இயற்கை வளங்களைக் கொண்டது. இதன் கடற்கரை பகுதிகள், தீவுகள், மலைப்பகுதிகள் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்றன. சுற்றுலா தலங்கள். பாங்காக் தலைநகரம். ஈராத்திரி சந்தைகள், அரண்மனைகள், புத்த கோயில்கள், வணிக வளாகங்கள் புகழ்பெற்றவை. புகேட் உலகத் தரத்தில் புகழ்பெற்ற கடற்கரை பகுதி. சுகோதாய் மற்றும் ஆயுதயா வரலாற்றுச் சின்னங்கள் நிறைந்த இடங்கள். மக்களின் வாழ்வியல். தாய்லாந்து மக்கள் மிகவும் பணிவு மிகுந்தவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருக்கின்றனர். கிராமப்புறங்களில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. நகரப் பகுதிகளில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து வருவதால் மக்கள் பலர் தொழிலாளர்களாக பணியாற்றுகின்றனர். முதன்மையான திருவிழாக்கள். தாய்லாந்தில் பல முக்கிய திருவிழாக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. சாங்க்ரான் தாய் புத்தாண்டு ஏப்ரல் 13 முதல் 15 நடைபெறும். மக்கள் ஒருவருக்கொருவர் நீர் தெளித்து கொண்டாடுவர். லோயி கிரத்தோங் விளக்குகளின் திருவிழா நவம்பர் மாதம். மக்கள் சிறிய தட்டுகளில் விளக்குகளை வைத்து நீரில் மிதக்க விடுவர். மகா பூசா தினம் புத்த மதத்தின் முக்கிய திருநாள். கோயில்களில் மந்திரங்கள் ஓதப்படும். புலுக்புன்சா புக்கேட்டில் நடக்கும் பிரபலமான விழா. மக்கள் பக்தியுடன் நோன்பு நோற்கின்றனர். முடிவுரை. தாய்லாந்து ஒரு தனித்துவமான பண்பாட்டு நாட்டு மட்டுமல்லாது, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் அழகிய இயற்கை சூழல்களும் கொண்ட ஒரு அற்புதமான தேசமாகும். புத்த மத கலாச்சாரம், உணவு, விழாக்கள், சுற்றுலா தலங்கள், மக்களின் அமைதியான வாழ்வியல் முறைகள் ஆகியவை உலகெங்கும் பயணிகளை ஈர்க்கின்றன. தாய்லாந்தின் வரலாற்று அடிப்படைகள். கலாச்சாரம், இயற்கை எழில், சுற்றுலா மற்றும் மக்கள் வாழ்க்கை முறைகள் ஆகியவை இந்த நாட்டை உலகின் முக்கியமான சுற்றுலா நாடாக உருவாக்கியுள்ளது. இதன் மகிழ்ச்சியான பண்பாடு, அழகான நிலப்பரப்பு மற்றும் அன்பான மக்கள் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்றனர்.